டாக்டர் ராமேஸ்வரி நல்லுசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. வாழ்த்துக்களுடன் வணக்கங்களுடன். இன்றைய டாபிக் என்னன்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது சிறுநீர் பாதையில் வரும் தொற்று நோய். அது மகளிருக்கு மட்டும் வராது. இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் எல்லாருக்குமே இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது எந்த இடத்துல வேணாலும் வரும். முதல்ல சிறுநீரகங்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் யூரிட்டர் என்று சொல்லப்படும் சிறுநீர் குழாய் இருக்கிறது. அதற்கப்புறம் சிறுநீர் கலெக்ட் பண்ணுறதுக்கு சிறுநீர் யூரினரி பிளாடர் என்று சொல்லப்படும் ஒரு கலெக்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கு யூரித்ரா என்று சொல்லப்படும் சிறுநீர் தாரை இருக்குது. இதில் எங்கே இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பலவிதமான தொந்தரவுகளை உண்டாக்கும். இந்த தொந்தரவுகளை ஏர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான தொந்தரவும் வராது. சப்போஸ் இந்த ஒன்றுக்கு போகிறப்ப கடிக்குது தானே, நான் நல்லா தண்ணி குடிக்காம தான் இப்படி இருக்குது, வெயிலில் போயிட்டு வரதால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அந்த தொற்று நோயே மேலே வரைக்கும் போய் யூரித்ராலேருந்து யூரினரி பிளாடர், யூரிட்டர், அதுக்கப்புறம் கிட்னி வரைக்கும் போய் பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கும். இது யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. நான் சிலதை மட்டும்தான் சொல்கிறேன். இப்போ நெஃப்ராலஜிஸ்ட் என்று சொல்லப்படும் கிட்னிக்கு மட்டும் படித்த டாக்டர் இருக்காங்க. யூராலஜிஸ்ட் என்று சொல்லப்படும் யூரினரி ட்ராக்டுக்கு மட்டும் படித்தவங்க இருக்காங்க. பட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் செகண்ட் காமன் இன்ஃபெக்ஷன். தொற்று நோயில் செகண்ட் சாதாரணமான தொற்று நோயில் ரெண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த தொற்று நோயை ஆரம்பத்திலேயே சரி பண்ணிவிட்டால் அது சரியாயிடும். இது என்ன பண்ணுன்னு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பல விதத்தில் யூரித்ரைட்டில் ஆரம்பித்து பிளாடர்லேருந்து போய் பிறகு கிட்னி வரைக்கும் போய் பஸ்ஸாக கூட சீலாக கூட யூரின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஏர்லி ஸ்டேஜ்லேயே யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்த உடனே இது பண்ணி 1/5 ஆஃப் த உமன் எனி ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப் அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் எதனால் வரும், என்னெல்லாம் சிம்டம்ஸ் அப்படின்னா, ஒன்றுக்கு போகிறப்ப கடுக்கும், பேர்னிங் சென்சேஷன் டியூரிங் மிக்சேஷன், அடிக்கடி ஒரு யூரின் போகிறது, யூரின் போனோன்னா ரொம்ப ரொம்ப எரிஞ்சிட்டு யூரின் போகிறது, யூரின் கலங்கலாக போகிறது, யூரினில் பிளட்டு கலந்து போகிறது, பெயின்ஃபுல் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகிறது, யூரின் போன பிறகும் இதுவே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எம்டி ஆன மாதிரி ஃபீலிங் இல்லாமல் இருக்கும். இப்போ தான் யூரின் போயிட்டு வந்திருப்பாங்க, திருப்பி அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு யூரின் போகணும்னு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இது எல்லாமே நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. முதல்ல யூரின் கடுத்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் யூரின் எக்ஸாமினேஷனில் அதில் பர்சல்ஸ் இருக்கா, ஆர்பிசி இருக்கா, எல்லாமே அதனோட பிஹெச் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்து சொல்லிடுவாங்க. ஒரு பாக்டீரியா இருக்காது, எல்லாமே யூரின் டெஸ்ட்டில் பண்ண முடியும். அப்போ அதில் பாக்டீரியாவோ பர்சல்ஸோ நிறைய இருந்ததுன்னா யூரின் கல்ச்சர் பண்ணி அந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலே சரியாக போயிடும். இது யூரினரி ட்ராக்டில் கிட்னிலேயோ யூரிட்டர்லேயோ கல் இருந்ததுன்னா இது யூரின் ரெட்டாக போகிறதுக்கு, அது பிளட்டோட கலந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா பிளட்டோட யூரின் போடணுன்னா கட்டாயமாக உடனே நீங்கள் ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி ஒரு அல்ட்ராசோனோகிராம் எடுத்து பார்த்து கிட்னிலாம் நல்லா இருக்கா, கிட்னியில் கல் இருக்கா, யூரிட்டரில் கல் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். சிஸ்டைட்டிஸ்ங்கிறது யூரினரி பிளாடர் வீக்கமாக இருக்கிறது. யூரினரி பிளாடர் வீக்கமாக இருந்தால் அதுவும் ஸ்கேனில் தெரியும். கல்ச்சரில் எதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லி தெரியும். ஆண்களை விட பெண்களுக்கு தான் அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா அவங்களோட யூரித்ராலேருந்து அந்த பிளாடர் போகிற பாதை சின்ன சாதாரணமாக ஆண்களை விட உங்களுக்கு குறைவான லென்த்தில் இருக்கும். என்னெல்லாம் காரணத்தால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும்னா, யூரின் போன உடனே சரியாக வாஷ் பண்ணாமல் இருக்கிறது. ரெண்டாவது
மே மேலேருந்து கீழே தான் வாஷ் பண்ணணும். சில பேர் அது தெரியாமல் கீழேருந்து மேலே வாஷ் பண்ணிடுவாங்க. சில சமயம் பெருங்குடல்ல வந்து சில கிருமிகள், பாக்டீரியா கிருமிகள்லாம் இருக்கும். பெண்களுக்கு வந்து யூரின் போகிற பாதையும் அந்த மோஷன் போகிற ஏனஸ் இதுவும் பக்கத்தில் இருப்பதால இந்த பாக்டீரியா கிருமிகள் வந்து உள்ளே போய் யுரித்ராலேருந்து பிளாடர்லேருந்து கிட்னி வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில சமயம் உடல் உறவு கொள்வதாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. உடல் உறவு கொள்வதாலும் பிரச்சனை இருக்குது. சில சமயம் டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி இருக்கிறதால அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஹெச்ஐவி, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இந்த மாதிரி இருக்கிறதாலும் வரும். சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு யூரின் கான்சென்ட்ரேட் ஆகி அதில் வந்து அவங்களுக்கு யூரின் போகிறதுல கஷ்டமாக இருக்கும். பைலோனெஃப்ரைட்டிஸ் என்று சொல்லப்படும் வியாதி வந்து கிட்னியில் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கமாக வந்து கிட்னியே வீக்கமாக வந்து அதுலேருந்து பஸ்ஸெல்லாம் அதுவே கிட்னியே சீல் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாம். இதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏர்லியில் போய் செக்கப் பண்ணாமல் விட்டிங்கன்னா பலவிதமான தொந்தரவுகளுக்கு ஆளாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் என்று படுத்திடாமல் யூரினில் கடத்துதுன்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சு என்ன ஒரு யூரின் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்து அதுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, கல்ச்சர் டெஸ்ட் பண்ணணுமான்னு சொல்லி பார்த்துக்கலாம். வேண்டுமானாலும் அல்ட்ராசோனோகிராம்லாம் எடுத்து பார்த்து கல்லெல்லாம் இருக்கா, வேறு இன்டர்ஸ்டிஷியல் சிஸ்டைட்டிஸ் இருக்கா, கிட்னிலாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு இருக்குது. யூரியா, கிரியாட்டினின் இந்த டெஸ்ட்லாம் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். யூரினரி இன்ஃபெக்ஷன் தானேன்னு சொல்லி அலட்சியமாக இருக்கக்கூடாது. யூரினரி இன்ஃபெக்ஷன் சில சமயம் யூரின் போகிறதுல கஷ்டமே இல்லாமல் வெறும் ஜுரம் மட்டும் வரும். ஜுரம்னா காய்ச்சல் மட்டும் வரும். அந்த காய்ச்சல் வந்து குளிர் ஜுரமாக வரும். ஒரே ரைகரோட நடுக்கத்தோடு வரும். அந்த மாதிரி இருந்ததுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும். அடி வயிற்றில் வலி இருந்ததுன்னா யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஒன்றுக்கு போகிற இடத்துல மட்டும் வலி, அதாவது யுரித்ராவில் மட்டும் நீர்த்தாரையில் மட்டும் வலி இருந்ததுன்னா வெறும் யுரித்ரைட்டிஸாக கூட இருக்கலாம். அதனால் வந்து டிபெண்டிங் அப்பான் எந்த இடத்துல வலி இருக்கோ அது மாதிரி பார்த்து டாக்டர்கிட்ட போய் கரெக்டாக சொல்லிடுங்க. முதுகு தண்டில் கீழே 2 பக்கமும் இடுப்பில் வலி இருந்ததுன்னா அது வந்து கிட்னி ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் கிட்னி ப்ராப்ளம் ஒன்றும் வெளியில் தெரியாமல் ஜுரத்திலோடு மட்டும் இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக இயர்லி ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா பலவிதமான நோய்கள்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் உடனே நீங்கள் யூரினரி இன்ஃபெக்ஷன் என்பதை அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவரை கலந்து ஆலோசித்து சரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வேறு என்ன மருந்து வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டு கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கோங்க. உங்களுடன் கலந்திருந்தது டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஃப்ரம் தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. வாழ்த்துக்களும் வணக்கங்களுடன்.